கருப்பு பணம் இல்லாமல் சினிமா இருக்காது, கருப்பு பணம் இல்லாமல் சினிமாவை சேர்ந்த யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது. சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்ட ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது. 100 கோடி 200 கோடி வாங்கினா அவ்வளவையும் கணக்கில் காமிச்சிட்டு 80 லட்சம் 80 கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அது இவர் இப்போ யாரை நினச்சி சொல்கிறாருன்னு தெரியலை. ஒருவேளை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறதா தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சினிமா துறையில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எப்படிப்பா இன்றைக்கி சினிமா இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னா அது திமுகவோட கருப்பு பணத்தினால தான் சினிமா இயங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார், ஜட்ஜை என்ட்ரு வச்சுட்டாங்க, உதயநிதி தான் அதனுடைய சொந்த இது. அவங்க இங்கே கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா இங்கே முதலீடு செய்கிறாங்க. அதுவும் சேஃபாக பாதுகாப்பாக முதலீடு செய்கிறாங்க. அவங்களுக்கு நஷ்டம் வராத மாதிரி. தியேட்டரில் ஒரு படத்தை போட்டால் சரியாக ஓடலைன்னு வைங்க, அப்போ என்ன நஷ்டம் வந்துடும். அதனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க இன்னொருத்தவங்க படத்தை வாங்கி போடுவாங்க. 15% அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த படம் ஓடுதோ ஓடலை. ஆனால் பாவம் தயாரிப்பாளர் நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளர் தலையில் துண்டப்பட வேண்டியதுதான். அவங்களுக்கு வேண்டியது 15. ஆக அந்த இருந்து வந்த கருப்பு பணத்துக்கு 15% க்ளீனாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியும் கருப்பு பணம் குமியுது, லஞ்ச பணம். அதை என்ன பண்ணுறாங்க, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி மற்ற தயாரிப்பு நிறுவனத்துக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட வட்டி திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் வச்சு கேஸை போட்டுருவான். போலீஸ் வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேசுகிறவனெல்லாம் கண்டு அங்கே இந்த ஐடி டீமில் ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அவன் சொன்னால் போலீஸ் ரெடியாக இருக்கான். அவனை பிடி, உடனே போய் பிடிச்சிடுவான், உடனே போய் பிடிச்சிடுவான். அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது வட்டிக்கு கொடுத்துட்டு அவன் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் விடுவானா? அதனால் அதில் வர வருமானம். அடுத்தது சினிமா நடிகர்களுக்கெல்லாம் சினிமா பட தயாரிப்பு. இப்போ கமல்ஹாசன் எடுக்கிறாரு, ரஜினிகாந்த் வச்சு ஃபுல் பணம் அவங்க தான் வட்டி. அப்போ கருப்பு பணம் விளையாடுகிறதுன்னு ரகுபதி யார் சொல்கிறாரு? உதயநிதியை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு பதவி காலி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.